இயல் 4. செய்யுள். தேவாரம். பாடம் அறிமுகம். கங்கையை தன் தலையில் கொண்டுள்ள சிவபெருமான் முக்காலமும் உணர்ந்தவர். ஆனந்த நர்த்தனம் ஆடுபவர். எப்பிறவியிலும் உள்ள பிறவி துன்பத்தை நீக்குபவர். வாழ்க்கை மதிப்பு. திருநாவுக்கரசரின் சிவபக்தியை இப்பாடல் மூலம் அறியலாம். குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயிற் குமிழ்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனிதப் பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருநாவுக்கரசர். வளைந்த புருவங்களுடனும் சிவந்த வாயில் அழகான புன்சிரிப்புடனும் கங்கையை தலையில் கொண்டதால் நனைந்த சடையுடனும் பவளம்போல் சிவந்த நெற்றியில் பால் போன்ற வெண்மையான திருநீற்றை பூசிக்கொண்டும் பேரின்பம் நல்கும் தூக்கிய திருப்பாதங்களையும் பொன்னால் செய்த திருக்குழலை அணிந்தவருமான எம்பெருமானின் நடனத்தை காண அடுத்த பிறவியிலும் நான் மானிடப் பிறவி மனிதனாக பிறப்பேன் என்று திருநாவுக்கரசர் வேண்டுகின்றார். ஆசிரியர் குறிப்பு. திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் புகழனார் மாதினியார். இவருடைய தருமசேனர், அப்பர், வாசீகர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருநீக்கியார். சைவ சமயக்குரவர் நால்வருள் ஒருவர். இவர் தம் பாடல்கள் தேவாரம் என போற்றப்படுகிறது. இவர் தாண்டகவேந்தர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவரது காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு. தேவாரம் என்னும் சொல்லை தே கூட்டல் வாரம் என பிரித்து தெய்வத்தன்மையை உடைய பாடல் என்றும், தே கூட்டல் ஆரம் என பிரித்து தெய்வத்திற்கு சூட்டப் பெற்ற பாமாலை என்றும் கூறுவர். இங்கு பாடமாக வந்துள்ள பாடல் 4வது திருமுறையில் இடம்பெற்றுள்ள 81வது பாடலாகும்.